நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, அண்ணன் சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டா கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அரசியல் களத்தில் இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சுற்றுச்சூழல் இருந்து இயற்கை, விவசாயம், உள்ளூர் அரசியல், வெளியூர் அரசியல், உலக அரசியல், இப்படி அனைத்து விதமான பல கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி அண்ணன் சீமான் பேசக்கூடிய கருத்துக்களை இன்னைக்கு திரை பிரபலங்களாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல பேரும் அந்த கருத்தை ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க. இப்படி நான் புதுசா ஒரு முயற்சி எடுக்க போறேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசின கருத்துக்களை நம்ம மக்களை சொல்லும் போது இந்த மாதிரி இந்த விஷயத்துல அப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம நேரடியா சொல்லும் போது அதன் மூலமாக மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட இந்த மாதிரி சீமான் பேசிய கருத்துக்களை இந்த மாதிரி திரை பிரபலங்களும் இந்த மாதிரி முக்கிய இந்த மாதிரி மற்ற துறை அதிகாரிகளும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கறத எடுத்து நம்ம காட்டும் போது மக்கள் மனதில் எளிமையா நாம் தமிழ்ச்சி மீது அண்ணன் சீமான் மீது ஒரு மதிப்பு மரியாதை வரதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால இப்படி ஒரு புதிய ஒரு முயற்சியை நான் மேற்கொள்ள போறேன். இப்படி அண்ணன் சீமான் பேசிய கருத்துக்கள், அதே மாதிரி இதை பற்றி பேசிய திரை பிரபலங்கள், மற்ற துறை அதிகாரிகள், இது இரண்டையும் இணைத்து நான் ஒரு இணைப்பு காணொலியா நான் பதிவு செய்ய போறேன். இந்த காணொலியை பார்க்கும்போது இதை மக்களிடம் காட்டும் போது நிச்சயம் மக்கள் மனதில் நிச்சயம் ஒரு ஆழமாக பதியும். நாம் தமிழ்ச்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். இதெல்லாம் தொடர்ந்து களத்தில் செய்யப்படும் போது நாளைக்கு திண்ணை பிரச்சாரம் மூலமா நம்ம நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசும்போது, அண்ணன் சீமான் பற்றி பேசும்போதும் இந்த ஒரு காணொலியும் இந்த ஒரு தகவலையும் அவங்ககிட்ட சொல்லும் போது நிச்சயம் நாம் தமிழ்ச்சி ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக நிச்சயம் வாக்களிப்பாங்க. இதன் மூலமா ஒரு அரசியல் மாற்றமும் நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி நண்பர்களே, அதன் அடிப்படையில் பனை மரத்தை பற்றி ஒரு காவல்துறை அதிகாரி பேசியிருக்காங்க. இப்ப அதே அந்த காணொலியை இணைக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பனை மரத்தை பற்றி பேசிய அந்த காணொலியை பின்னால் இணைக்கிறேன். இது இரண்டையும் இணைத்து இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சிருக்கேன். நீங்களே இதை பாருங்க. ஒரு பனைமரம் தலை தொங்குகிறது, காய்ந்தோ வெட்டியோ தலை தொங்குகிறது என்றால் அந்த நாட்டில் 100 ஆண்டு காலம் பஞ்சம் தலை விரித்து ஆடப் போகிறது என்றார். இந்த பனைமரத்தை நாம் காக்க தவறினால் மண்ணெல்லாம் மலடாகும், மரங்கள் மரணித்து போகும், ஈக்களும் பூக்களும் மலடாகும். ஈக்களும் பூக்களும் மலடானால் மகரந்த சேர்க்கை நடைபெறாது, செடி கொடி மரங்கள் எல்லாம் வளராது. மாத்திரை உணவாகும், மூத்திரம் குடிநீராகும், கல்லறை நம் வாழ்வாகும். அதன் பிறகு திரிந்து விட்டேன் என்று புத்தனாக வாழ்ந்தாலும் புற்றுநோயுடன் வாழ்ந்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். இது ஆதங்கம் அல்ல. மரங்களை வெட்டி அழிச்சிட்டான், நான் நட்டு வச்சுட்டு போயிருவேன். நான் பயன்படல, எனக்கு பயன்படல, நான் இறந்துட்டாலும் என் தலைமுறை பிள்ளைகள் அது பயன்பெற்று வாழும். இப்ப பல கோடி பனை திட்டம்னு நான் கொண்டு வரேன்னா பல கோடி பனை திட்டத்தை நிறைவேற்றுவேன். எனக்கு அது பயன்படாது. ஆனால் இருக்கிற பனை மரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் காட்டிவிட்டு போயிருவேன். அந்த பனை மரம் வளர்ந்து 15-20 ஆண்டுகள்ல என் பிள்ளை அதை பயன்படுத்திடுவான். என் தலைவன் கேட்கிறான், பிரபாகரா நீ தனிநாடு கேட்கிறியே, ஒரு வளமுமே உனக்கு இல்லையே. அவர் சொன்ன பதில், எனக்கு என் பனை மரமும் என் இறாலும் போதும், நீ நாட்டை கூட நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு சுவையான இறால் பனை, அவ்வளவு பெரிய வளம். கருப்பட்டி பனங்கலங்கிலிருந்து மைதா ரவை எல்லாம் தயாரிக்கிற மாதிரி பனங்கலங்கிலிருந்து மாவு தயாரிச்சிருந்தாரு. பனம் பழத்திலிருந்து தேன் மிட்டாய் போல மிட்டாய் தயாரிச்சுட்டு இருந்தாரு. என்னென்ன பண்ணாரு இவன்? அதையெல்லாம் விட்டுட்டான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். அப்ப சொன்னா நம்மள சிரிப்பான், ஐயோ இவர் பனைமரத்தை வச்சு பொருளாதாரத்தை பெருக்கிறார், அவன் அப்புறம் சாராயத்தை வச்சு பொருளாதாரத்தை பெருக்கலாமா? நம்ம வர்றான், இந்த கர்மாந்தரத்தை மூடுறான். அதை மூடிட்டோம்னா சரியா 2 நாள் கத்துவான். இந்த பையன் மூடிட்டான். அது பண்ண வாட பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சு கடற போற போற கல்ல குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. நீ வேணா பாரு, எந்த மதுவுமே போதும்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒண்ணு போனவொன்னா அவன் குடிக்க மாட்டான், அது உள்ள இருந்துட்டு குடிக்கும். ஆனா கல்லு எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரி 5 செம்புக்கு மேல போதுங்க. அது ரொம்ப பெரிய குடியார், 2 செம்புக்கு மேல போதுங்க. ஒரு செம்பு 5 ரூபாய்க்கு கொடுப்பான், 10 ரூபா, அதுல வயிறு டிம்முன்னு ஆயிடும். அதிகபட்சம் ஒரு ஊறுகாய், ஒரு சுண்டல், வடை சாப்பிட்டு அவன் 200 ரூபா சம்பாரிச்சான்னா 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு குடிச்சிட்டு மீதி வீட்டுக்கு கொண்டுருவேன். இவன் இங்கே டாஸ்மார்க்கில் போனான்னா 200 ரூபாய்க்கு குடிச்சு மோதிரத்தை வச்சு வாட்சை வச்சு பொண்டாட்டி தாலியை வச்சு ரோட்டுக்கு கொண்டுருவான். அதை காலி பண்றான். அது விமர்சிப்பான். இன்னும் கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியல் சாசனமே சொல்லுது. எங்க பாட்டி அவையும் அதிகமானமே கல் குடிச்சு செஞ்சுக்காங்க. அதனால கல் ஒன்றும் இல்லை, அது உணவின் ஒரு பகுதி. அது உழைக்கும் மக்களுக்கு மருந்து. போடுறா மூலிகை சாறு, கல்லெல்லாம் வார்த்தை தூக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சிட்டு போடா, குடிச்சிட்டு போ. ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஏதாவது ஐயனார் கற்பனை சாமிக்கு திருவிழா வரணும், ஒரு கிடாயை வெட்டணும், அது ஆக்கிட்டு ஒரு கல்ல குடிச்சிட்டு ஆடினா தான். அது இல்லைன்னா ஒன்றும் விழா இல்லையே, அது சிறப்பு இல்லை.
சிறப்பு இல்ல அது போட்டாதான் என்ன மச்சான், எங்க ஊர்ல எல்லாம் பட்டாளத்துல இருந்து ஒருத்த வந்து விட மாட்டாங்க, அவரையே சுத்தி திரிவாங்க. என்ன மச்சான், என்ன மச்சான், என்னையா என்ன மச்சான், இரியா இரியா இருக்கா மச்சான், சேர்ந்து அவன் வீட்டில இருந்து ஒரு ரம்மு கொண்டு வர்றதுக்கு அவரை உலக கதாநாயகன் மாதிரி சுத்தி இருப்பாங்க. அது ஒரு கொடுமை தானே. இப்பவே போய் ஊர்ல இறங்கினா என்ன செய்யுமா, ஒண்ணும் இல்லையா, என்னடா பிரச்சனை, ஏதாவது கொஞ்சம் விடுப்பா, ரொம்ப சோர்வா இருக்கு. அது மாதிரி அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது அவனுக்கு ஒரு மாற்று சொல்லணும், இதை செய்யாதேன்னா அப்ப எதை செய்யன்னு கேட்பான். அதுதானே அவனுக்கு ஒரு மாற்று சொல்ல, இதை செய்யாத செய்யறா பைத்தி விட சரி படம். அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையும் செய்யறோம். இப்போ இது எதுக்குன்னா, நாம செய்கிற அரசியல் முதல்ல மண்ணை காப்பாற்றணும். மண்ணை நீ காப்பாத்திட்டா அது மனிதர்களை காப்பாற்றிடும். நீ மரத்தை வளர்த்துடலாம், நீரை உறிஞ்சி வித்துட்டா இவர்களை விரட்டி விட்டுட்டு மறுபடியும் நீர்த்தேக்கங்களை பெருக்கி நீரை சேமித்து வச்சிடலாம். ஆனால் மலையும் மணலையும் உன்னால உருவாக்க முடியாது. அது களபோகுதுங்கிறதா இங்க பெரிய பிரச்சனை.